லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். வரதராஜன், இதுல ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றாங்க இல்லையா, என்ன வியூகம் வச்சிருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி? இன்னொரு விஷயம், டிஎம்கே கூட்டணி ஒரு இன்டாக்ட் கூட்டணியா இருக்குது, அவங்க வலுவா இருக்கிறாங்க. டிஎம்கே தொடர்ச்சியான வெற்றிக்கான காரணம் என்பது எதிர்க்கட்சிகள் பிரிந்து இருந்தது தான். இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரண்டு இருக்கிறதுன்றது திமுக வீழ்த்துவதற்கான களமா மாறிடுச்சா? வணக்கம் ரீகன். நீங்கள் ஒரு புலம்புறதை பார்க்கலாம். நீங்கள் தன் அருமை நண்பர் விசிகாவாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம். அதாவது நாங்கள் ஒரு இதயபூர்வமான மக்கள் விரும்பிய, யாரை நீங்கள் சொல்கிறீங்க சொன்னார், பாஜக ஒருங்கிணைச்சு சொல்கிறாரா? கிடையாது. நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், மக்கள் எங்களை ஒருங்கிணைத்து இருக்கிறார்கள். இந்த அலங்கோல ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, ஊழல் விரோத ஆட்சி, பெண்கள் விரோத ஆட்சி, விவசாய விரோத ஆட்சி, அரசு ஊழியருக்கு எதிரான ஆட்சியை அகற்றிவிட்டு நாங்கள் தெளிவாக என்ன சொல்கிறோம், ஏப்ரல் மாதங்க சகோதரர் வந்து தனியாக அவர் இது பண்ணிட்டோம். ஏப்ரல் மாதத்தில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வீட்டுக்கு சென்று அமித்ஷா அவர்கள் வந்து என்ன கொடுத்தோம் சார், தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கழக தலைமை பாஜக, தேசிய அளவில் இந்தி கூட்டணி தலைமை காங்கிரஸ், அதே போல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தி கூட்டணி தலைமை திமுக, தேசிய ஜனநாயக அதிமுக தலைமை என்று தெளிவாக சொன்னாரா இல்லையா? இவர்கள் என்ன, அதாவது ஏன்னா மக்கள்லாம் பார்த்துக்கல, வேடிக்கை பார்க்கல, சும்மா கதை திரைக்கதை எழுதுறீங்க சார். மக்கள் எல்லாம் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை சுற்று ஏதாவது 1-2 சீட்டு கொடுப்போம் நினைச்சிட்டு இருக்காங்க திமுகவுக்கு. அந்த கூட்டணி அது காணப்படும். இந்த மாதிரி உதாரணம் சொல்லிட்டேன், கேட்டேன், நான் கேட்குறேன், தெளிவாக சொல்லிட்டேங்க. தப்பா நீங்கள் கேட்டீங்க. எங்களுடைய இன்றைக்கு எங்களுடைய கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடி அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாரோ அத்தனைக்கும் எங்களுடைய கூட்டணி ஒத்துழைச்சவனாக இருந்திருக்கிறோம். அவர்கள் சிறு சிறு உதவிகள் ஏதாவது கேட்டிருக்கலாம், நாடி இருக்கலாம், ஒரு ஒருங்கிணைப்பில் கூட அதில் உதவிகளை தவிர்க்க முடியும். எங்களுடைய கூட்டணி வெல்ல வேண்டும், எங்களுடைய முதல்வராக திரு எடப்பாடி அவர்கள் ஆக்க முடியும், என்ன தவிர்க்க முடியும்? இப்போ அதிமுக கூட்டணி அல்லது அதிமுக தலைமையில என்டிஏ கூட்டணி திமுக வீழ்த்தும் அப்படின்றதுக்கான ஒரு 3 காரணங்களை சொல்லுங்களேன். இந்தந்த புள்ளியில நாங்க ஒருங்கிணைஞ்சிட்டோம், இந்தந்த புள்ளியில நாங்க பலமாகிட்டோம், இதனுடைய அடிப்படையில் நாங்க திமுக வீழ்த்துவோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஏற்கனவே வாதம் வந்துச்சு, அதுக்கான பதில் சொல்லிட்டு வந்துடுறேன். நீ கேட்டீங்க பீகார்ல போய் பீகார்ல வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல் வேட்பாளர் நாங்கள் நிதிஷ்குமார் தான் சொன்னோம். தேசிய ஜனநாயக கூட்டணி சர்க்காருக்கு ஆதரவு கொடுன்னு தான் கேட்டோம். நிதிஷ்குமார் தானே முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சோம். இன்றைக்கி அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருக்கு, அது மாதிரி அறிவிச்சு ஜெயிக்க வச்சோம், வெற்றி பெற்றோம். நீங்கள் அதில் ஒன்று இருக்கலாம். சிராக் பாஸ்வானுக்கும் ஒரு சிண்டு அவர் வந்து தனியாக அவருக்கும் நிதிஷ்க்கும் இருந்துச்சு சார். சில விஷயங்களை வந்து ஒரு பிஜேபி கூட்டணியாக இருக்கலாம், சில விஷயங்களை வந்து ஒவ்வொரு கட்சி சில விஷயம் சரி பண்ணி கொடுக்கல, தப்பு கிடையாது. ஏன்னா எங்கள் கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இப்போ நிதிஷ்குமாருக்கு எதிராக சிராக் பாஸ்வானை எப்படி பயன்படுத்தியதோ அப்படித்தான் இபிஎஸ்க்கு எதிராக ஓபிஎஸ் பயன்படுத்துறாங்க, செங்கோட்டையனை பயன்படுத்துறாங்க. எங்களுடைய பிரச்சாரம் வந்துங்க பீகாரை பொறுத்தளவு ஒரே ஒருதாங்க, அதாவது பீகாரில் இந்தி கூட்டணி தலைமை தாங்குகிற காட்டாட்சி கொடுத்த ஆர்ஜேடி வேண்டுமா, இல்லை என்று பீகாரில் நல்லாட்சி கொடுக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் நிதிஷ்குமார் வேண்டுமா தான் கட்டமைச்சோம். அங்கதான் என்ன திமுக என்ன சொல்றாங்க, அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைக்கு காரணம் பாஜக. பீகார்ல நிதிஷ்க்கு எதிராக எப்படி சிராக் பாஸ்வான் எடுக்கிறீங்களோ அப்படித்தான் ஓபிஎஸ் ரோல் பண்ணி இருக்கிறாரு, அப்படிதான் டிடிவி தினகரன் ரோல் பண்ணியிருக்கிறாரு சார். எல்லாரும் அது இவர்கள் திமுக என்ன ஆட்சி வந்துட்டோம், எதிர்கட்சி பிரிச்சுக்கிட்டே நின்றுட்டே இருந்தால் வெட்டி விட்டுட்டே இருக்கலாம்னு நினச்சாங்க. மக்கள் அதை ரசிப்பாங்களா? அப்போ மக்களை பாதுகாக்க பொறுப்புக்கு எல்லாருக்கும் இருக்குதா இல்லையா? அதில் ஒன்றிணைச்சா சார் நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம் சார். இந்த உள்கட்சி சார் ஒரு விஷயம் சார், உள்கட்சி விவகாரம் ஏதாவது இவரெல்லாம் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண முடியாது. இங்கே எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் திரு எடப்பாடி அவர்களுடைய முடிவு, இதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுபோல அதனால வந்து நாங்கள் எங்கள் ஒரு அண்ணன் தம்பிகளாக ஒரு சார் நீங்கள் பேசுகிற வரல நான் சார், நீங்கள் எவ்வளோ அவதூறு குற்றச்சாட்டுகள் வச்சுங்க. ஏதோ சினிமா படத்தில் வர கதையெல்லாம் நீங்கள் வந்து நீங்களாம் டைலாக் எழுதுறீங்க, நான் அமைதியாக தானே உட்காந்துருந்தேன். நான் என்ன கேட்குறேன்னா அந்த அடிப்படையில் இன்னைக்கு நான் வந்துருக்கிறோம். சார் அமித்ஷா சொல்லாம யாரு சொன்னார் சார்? பாதுஷா சொன்னாரா? இப்ப நீங்க கேட்டீங்க, இப்ப வந்து நாங்க என்டிஏ சர்க்கார், ஆமா ஆந்திராவில் என்டிஏ சர்க்கார் இல்லைங்கிறீங்க. ஆந்திரா என்டிஏ சர்க்கார் சார், தேசிய நாயக சர்க்கார் சார்.
பிரதமர் முதல்வராக. அது டபுள் இன்ஜின் சர்க்காரா? ஏன் டபுள் இன்ஜின் சர்க்கார் இல்லாம என்ன இருக்குது? டபுள் இன்ஜினா மத்தியில ஒரு கட்சியும் மாநிலத்துல ஒரு கட்சி ரெண்டும் ஒரே கட்சியா இருந்தா டபுள் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொன்னால் டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் சார். அது என்ன எப்படி இருக்க முடியும்? அப்படிதான் எங்க நாங்க அப்படி உங்களோட பார்வை எதிர்க்கட்சியோட பார்வை வேற. டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. பீகார்ல டபுள் இன்ஜின் சர்க்கார் தான், பிஜேபி முதல்வர் கிடையாது. அப்படி நீங்க இந்த மாதிரிலாம் நிறைய செட் பண்ண முடியாது. எங்களுக்கு வேண்டியது மக்களை பாதுகாப்பு. கேட்டு என்னெல்லாம் காரணம் இன்னைக்கு வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்தனால எவ்வளவு வந்திருக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கு ஆந்திரா முதலீடுல ஒரே நிமிஷம், திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. ஆனால் சார் அது ஒரு மாயை சார். கூட்டணி வலுவா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனால் அது வலுவாக இருக்கிறது மாயை சார். அது மாயை சார். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது சார். நான் என்ன சொல்றேன் சார், திமுக பலம் இழந்து விட்டது சார். இன்னைக்கு விசிக பலம் இழந்து விட்டது சார். வேங்கவேல் பிரச்சனையா ஏன் சார்? எப்படி திமுக பலம் சார்? இன்னைக்கு மிகப்பெரிய மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு கோபம் கொந்தளிச்சிருக்கு சார். நீங்க என்ன நினைச்சீங்க? கடந்த 10 ஆண்டுல ஒரு ஆட்சி வந்து ஆனதுன்னா அதனால அதிருப்தி. சரி, எங்களுக்கும் போன கூட்டணியில் என்ன பிரச்சனை, எவ்வளவு வித்தியாசம்? நாங்கள் 2021 தேர்தலுக்கும் கிட்டத்தட்ட சொல்லுங்க, கிட்டத்தட்ட 43 தொகுதி சொன்னாங்க. ஒரு 2,10,000 ஓட்டுல தான் நாங்கள் வந்து தேசிய ஆட்சி அமைச்சர் எடப்பாடி அவர்கள் திருப்பி வந்திருப்பார். இன்னைக்கு பாருங்க டிடி அவர்களும் இன்னைக்கு உள்ள வந்திருக்காங்க. மிகப்பெரிய பலம் எங்களுக்கு. அதனால நீங்க 10 வருஷமா பொய்ய சொல்லி நரேந்திர மோடிக்கு எதிராக பிரச்சாரம் பண்றது, இங்க இருக்கின்ற அரசாங்கத்தின் மீது அவதூறு பரப்புறது, அவ்வளவு பிரச்சாரம். 32 பிரிவினவாத அமைப்புகளை வச்சுட்டு இந்த மாநிலத்தை கொந்தளிப்பா வச்சு நீங்க ஆட்சி வந்தீங்க. 4 வருஷம் நீங்க செஞ்ச சாதனை என்ன? நாங்க அதான் சொல்றோம். இன்னைக்கு சாதனையா நீங்க இதன்னு கேட்டுறீங்க. சோதனை நான் கேட்கிறேன். 4 லட்சம் கோடி கடன், 5 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கடன் வாங்கியிருக்கீங்க, 4 லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்கீங்க. இதை தாண்டி இந்த ஆட்சி அகற்றப்படுமா இல்லையா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? 8 வயது குழந்தை கற்பழிக்கப்படுறாங்க, 82 வயசு மூதாட்டி கற்பழிக்கப்படுறாங்க. சட்ட ஒழுங்கு சிஎம்சி கவர்மெண்ட் நடக்குதுன்னு நேத்துக்கு பிரதமர் எதிர்க்கட்சி தலைவரா சார் அவரு? யாரு? ஒரு நாட்டினுடைய பிரதமர் சார் அவரு. பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போய் ஆளுநர்கிட்ட போய் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு சார். ஊழல் பட்டியல் கொடுத்திருக்கிறாரு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கொடுத்திருக்கிறாரு. எந்த நடவடிக்கையும் எடுக்காம அரசியல் மேடையில பேசிட்டு இருக்கீங்க. சரியா? நல்ல கேள்வி கேட்கிறேன். ரைட். நீங்க பாருங்க, பிரதமராக இருந்தாலும் நீங்க மன்மோகன் சிங் தேர்தல் பிரச்சாரம் போயிருந்தா அவரு கட்சியினுடைய அந்த காங்கிரஸ் கட்சிக்காக அவர் போய் பிரச்சாரம் பண்ணாரா இல்லையா? நேர் பிரச்சாரம் பிரதமர் இருந்தால் பிரச்சாரம் பண்ணாரு இல்லையா சார்? கட்சி இந்திரா காந்தி பண்றாங்களா இல்லையா? முடிச்சிடும் சார். பாஜகவுடைய ஆட்சி சார். நான் என்னுடைய கருத்து பதில் சொல்ல வரேன். நான் என்ன கேட்கிறேன்னா, இன்றைக்கு அவர் சாதாரண பிரதமரா இருக்கலாம், இன்றைக்கு பாஜக அவரும் சாதாரண காரியகர்த்தா, மறந்துடக்கூடாது. இப்ப கேக்குறீங்க ரெண்டு இடம் சொல்றேனே. ஆளுநர்கிட்ட போய் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் ஒரு அறிக்கையை கொடுக்கிறார், ஊழல் செய்தவர்களுடைய பட்டியல், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஆளுநர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? குறைஞ்சபட்சம் காவல்துறை அதிகாரியை கூப்பிட்டாரா? அல்லது முதலமைச்சர் விளக்கம் கேட்டாரா? அமைச்சர்கள்ட்ட விளக்கம் கேட்டாரா? ஏன் கேட்கல? இந்த ஆளுநர் வந்து நீங்க எங்க சார் அந்த ஆளுநர் வந்து நீங்க யாரை மதிச்சிருக்கீங்க? நீ யாரை மதிச்சிருக்கீன்னு கேட்குறேன். திமுக வந்து யாரை மதிச்சிருக்குன்னு கேட்குறேன். இப்போ நீ ஒரு கேட்டீங்க, ஒன்றும் கிடையாது. இப்போ நேருடைய அதாவது வேலைக்கு பணம் வாங்கிட்டு 800 கோடி கிட்டத்தட்ட 2,300 பேர் பணம் கொடுத்துருக்காங்களே, ஆதாரபூர்வமாக பிஎம்எல் ஆக்டில் அமலாக்கத்துறை வந்து கொண்டு போய் கொடுத்துருச்சா இல்லையா டிஜிபிட்ட? நீங்கள் ஏன்னா இடி வந்து இடி எஃப்ஐஆர் போட முடியாது. எதிர்க்கட்சி தலைவருடைய குரலுக்கு நீங்க அதிக என்னுடைய அரசியல் ரீதியா தான் சார் பேசுறீங்க. பதில சொல்லிட்டு நீங்க அப்புறம் உங்க கேள்வி கேட்கறது நல்லது. என் பதில் நீங்க கேட்கணும்னு அர்த்தம். அதாவது அப்படி போறப்ப நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்களா? அதன் பிறகு தானே விசாரணை பண்ண முடியும். ஆக நீங்க ஊழல் நீ 3 துறை அமைச்சர் எல்லாமே நீதிமன்றம் மானிட்டர் பண்ணுது, அரசு பூர்வ நடவடிக்கை கேட்டால் பழி வாங்குறதுன்னு சொல்றீங்க. இன்னைக்கு தாங்க சொல்றாங்க இந்த 44,000 கோடி இந்த எந்தெந்த துறையில் வேணாலும் நாங்கள் வந்து குற்றச்சாட்டு எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு நடவடிக்கை இந்த அரசு யாரு தப்பு செய்தாலும் நிச்சயமாக நாங்கள் வந்து இல்ல இது அவதூறா தானே மாறும். இது எது? ஒரு நாட்டினுடைய பிரதமர் தமிழ்நாட்டில் நடக்கிறது சிஎம்சி ஆட்சின்றாரு, ஊழல் மாஃபியா வசைபாடு பெண்களை வசைபாடு ஆட்சின்றாரு. நடவடிக்கை எடுக்கிற இடத்துல இருந்துட்டு நடவடிக்கை எடுக்காம மக்கள் மன்றத்தில் குற்றம் சாட்டுறது அவதூறு சார். என்ன மாதிரி நடவடிக்கை அவர் எடுக்க முடியும் சார்? ஒரு ஜனநாயக நாடு, ஜனநாயக நாடு சார். ஒரு விசாரணை பல அமைச்சர் மீது வழக்கு பதிவு இருக்குது. அது வந்து தனிப்பட்ட ஏஜென்சி நடந்திருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டை ஊழல் குற்றச்சாட்டு நடந்திருக்குன்னு வைக்கிறாருன்னா ஒரு கமிஷன் போடலாமே சார்? ஒரு விசாரணை கமிஷன் ஏன் போடல? இன்னைக்கு சிபிஐ இருக்கலாம், அமலாக்கத்துறை இருக்கலாம், அட்டானமஸ் பாடி அவங்க உள்ளவங்க அதனுடைய வேலைகளை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் நான் அதை நோக்கி போயிட்டு தான் இருக்கிறோம். அதை தாண்டி இன்னைக்கு எத்தனை அமைச்சர்கள் மீதுக்கான ஊழல் வெளி வந்திருக்குது கேட்டா அமலாக்கத்துறை ரைட் பண்ணுதா இல்லையா? இது வந்துங்க நரேந்திர மோடி போய் வந்து இது உங்களுடைய அவர் குற்றச்சாட்டு சொல்ல முடியல. சரி, நான் இப்படி கேட்கிறேன்னு வச்சுங்களேன். நீங்க சொல்லக்கூடிய இதே சிஎம்சி கவர்மெண்ட் தான்
2019 ஜெயிக்குது, 2021 ஜெயிக்குது, 2024 ஜெயிக்குது, இடைத்தேர்தல்கள் ஜெயிக்குது. அப்போ இது லாஜிக்கா சரியில்லைன்னு மக்கள் அதை ஏத்துக்கலன்னு அர்த்தம். அதை பொறுங்க சார். அதாவது 2019 என்ன காரணம், 2021 என்ன காரணங்கிறதெல்லாம் நாங்கள் தெளிவாக சொல்லியாச்சு. சரிங்களா? இன்னைக்கு வந்து எல்லா துறையிலும் தோல்வி. நீங்கள் பழைய பென்ஷன் திட்டம் எவ்வளோ அரசு ஒரு நம்பி ஓட்டு போட்டாங்க. நீங்கள் நிலைமை இன்னைக்கு போடுவாங்களா உங்களுக்கு ஓட்டு? போக்குவரத்து தொழிலாளருக்காக போராடக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஓட்டு போடுவாங்களா? நான் கேட்கிறேன். அதுதான் முதலமைச்சர் கேட்கிறாரு. அதுதான் முதலமைச்சர். அதிமுகவுக்கு என்ன ஸ்டாண்டு? அரசு ஊழியர்கள் விவகாரத்துல இப்ப பேசுறீங்கல்ல, ஆட்சியில் இருக்கிறப்ப என்ன பேசுனீங்க? 20 வருஷமா இருந்த பிரச்சனை ஓய்வூதிய திட்டம், அதை நாங்க முடிச்சு போறீங்க. ஒரு 3 மாசம் தானே மக்கள் முடிவு பண்ணிட்டு, மக்கள் என்ன முடிவு பண்ணாங்க உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தானே இந்த கொதிக்கிறீங்க, வேற ஒன்றும் கிடையாது. இன்னமும் எங்களுடைய கூட்டணி வலுப்பெறும். இன்றைக்கு நல்லாட்சி, அது உண்மையாகவே அவர் ஆட்சியில் விவசாயத்து எடப்பாடி ஆட்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லது நிறைய விஷயங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் அதே போல் நாங்கள் வந்து தெளிவாக பிரதமர் சொன்னதை வந்து நீங்கள் சொல்லியிருக்கணும். தமிழ்நாட்டில் வந்து தேசிய காங்கிரஸ் திமுக கூட்டணி இருந்தப்போ என்ன செஞ்சுருக்கிறோம், இன்றைக்கி நாங்கள் என்ன செஞ்சுருக்கோங்கிறத தெளிவாக நாங்கள் வந்து சொல்லிட்டோம். ஒரு பிரதமர் என்பவர் அங்கே போய் என்ன கேட்டார்? காட்டாட்சி வேண்டுமா, நல்லாட்சி வேண்டுமா மீண்டும் அப்படின்னு தான் கேட்டார். அதே போல் அன்னைக்கு ஜெயிச்சிருக்கலாம். திமுக வரலாற்றிலேயே 2வது முறையாக தமிழ்நாட்டில் வந்த ஆட்சிக்கு வந்ததற்கான இதே வாய்ப்பே இருந்தது கிடையாது. காரணம் தெரியுமா? இவர் எப்போ ஆட்சிக்கு அதிகாரத்தை பொய் சொல்லி வந்துருவாங்க. வாக்குறுதி நிறைவேற்ற, எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றினீங்க? நீங்கள் கார்டு கேட்டீங்களே, 13% வாக்குறுதி தான் நீங்கள் நிறைவேற்றுறீங்க. இது அதே போல் வன்முறை, சட்டம் ஒழுங்கு சந்தி செலுக்கும், ஊழல் தலைவிரித்தாடும். அதனால தான் மக்கள் 2வது முறை உங்க ஆட்சியை கொடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க என்ன பிரதமர் நரேந்திர மோடியோட வியூகம் இருக்குது? இல்ல, பிரதமர் நரேந்திர மோடியோட வியூகம் ஒன்று ஒருங்கிணைந்த அதிமுக மூலமாக திமுகவை வீழ்த்துவது, இன்னொன்று திமுகவுடைய நிர்வாக திறனை கேள்விக்குள்ளாக்குது. 2 தானா? நிச்சயமாக நிர்வாக சீர்கேடு, மக்கள் விரோத ஆட்சி. மக்கள் நாட்டில் ஒரு மாநிலம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் இந்த தேசம் முன்னேறாது என்பது எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் தேசம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் தீய சக்தி திமுக தமிழக மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் நரேந்திர மோடி அவர்களுடைய. மானுட குலத்திற்கு எதிரான சக்தி என்பது பிஜேபி, RSS சங்க பரிவாரங்கள் தான். மக்களை மத அடிப்படையில் பிளவுபடுத்தி வெறுப்பு அரசியலை தூண்டி இரத்த ஆறு ஓடச் செய்து அங்கேயும் இங்கேயும் மக்களுக்குள் வெறுப்பையும் பகையும் ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் பெறுவது என்பது பிஜேபி தான். என்ன அதான் இப்ப வந்து இப்ப சொன்னாங்கல்ல பிஜேபி, விழுப்புரம் சிதம்பரம் கட்சி, அது நீங்க அதையும் கொஞ்ச நாள் நீங்களும் தெரிஞ்சு போடுங்க. விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அவங்களை ஓட விடுற கட்சியான்னு நம்ம பார்க்கலாம். ஓட விட்டுட்டு தான் இருக்கு. பிசிகா இருக்கிறவரையும் பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல ஒரு இடமும் ஜம்பம் தமிழ்நாட்டில் 2.5% சொல்றது. உங்களுக்கு எங்க சார் ஓட்டுக்கு ஒரு கவுன்சிலர் உண்டா சார்? உங்களுக்கு நீங்க வந்து ஏடிஎம்கே தலையில ஏறிக்கிட்டு நீங்க, ஆனா நாங்க அனைத்து மாவட்டங்களிலும் கிளை இருக்கிறது, அனைத்து மாவட்டங்களும் எங்களுக்கு வாக்கு இருக்கிறது. அதாவது அண்ணன் நிதியத்துறை அவர்கள் சொன்னார் ஒரு 2 விஷயம் சார். அப்ப ஏடிஎம்கேக்கு எதிராக சார் அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு பிரதமரை, ஒரு இந்திரா காந்தி அவர்களை திரு கலைஞர் போன்ற ஒரு மலிவான விமர்சனம் பண்ணிருக்க முடியுமா? ரொம்ப நல்ல சில காலமே நீங்க சொன்ன மாதிரி நேரு மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னாரு. எங்க தொடச்சிக்கிட்டாங்களா? நான் கேட்கிறேன். அப்ப நான் என்ன கேட்கிறேன், அடுத்தது வைகோவோட போடி பாருங்க சார். வசைப்பாடுனது இன்னைக்கு கலைஞர் குடும்பத்தையும் அவரையும் அவ்வளவு வசைப்பாடி அவர் இன்னும் எங்க இருக்குது அன்னைக்கு சார். இதுல இன்றைக்கு மக்களுடைய எண்ணங்களுக்காக நாங்க ஒரு நல்ல ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம். இத இப்ப அண்ணன் சொன்னார், இங்க வந்து இந்தி கூட்டணி எல்லாம் அல்ல, திமுக தான் கூட்டணி. அப்ப அங்க எதுக்கு போய் கூட்டணி கலந்துக்கிறாரு? எந்த அடிப்படையில் கலந்துக்கிறாரு? இந்தி கூட்டணி கிடையாது. தமிழ்நாட்டில் மதசார்பற்ற முற்போக்கு அது நீங்களா தலைமையில் மக்களை அதுல 3 கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையில். நன்றி.